ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா USB to LAN அடாப்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதனோட பிராண்டு பார்த்தீங்கன்னா குவாண்டம். இது வந்து அமேசானில் வந்து வாங்கியிருக்கேன். இதனோட USB டைப் பார்த்தீங்கன்னா 2.0. இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பு. நெக்ஸ்ட்டு இது வந்து 100 Mbps வந்து ஸ்பீடு. இது வந்து கம்ஃபர்டபுள் வந்து விண்டோஸ், லினக்ஸ், மேக் மூணுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். மூணுக்குமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பு தான். இப்போ இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கன்வெர்ட்டர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸ் வந்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் போடுறேன். யூஎஸ்பியில் போட்டு என்னோடய லேன் கேபிளை வந்து இதில் நான் போட்டுறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். இப்போ உங்கள் நெட்வொர்க் ப்ளேஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நெட்வொர்க் ப்ளேஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இதில் இந்த சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் போட்டோடனே இங்கே வந்து அந்த ஐடென்டிஃபை வந்து ஆகிட்டுருக்கும். இன்னும் ஐபி வந்து அசைன் ஆகலை. ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து ஓட ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ஐபி அசைன் ஆகிடுச்சு. சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து கீழே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து லேன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதை நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டிவைஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போடுறேன். டிரைவர்ஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம் வருதாங்கிற செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா அது ப்ளக் அண்ட் ப்ளே தான், எந்த டிரைவர்ஸும் தேவையில்லை. மறுபடியும் நான் போடுறேன். ஓகே, எடுத்துக்கிச்சு. இப்போ நான் மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் போடுறேன். ஐபி வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அசைன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து கிளைண்டில் வந்து திடீர்னு வந்து நெட்டு கனெக்ட் ஆகலை, போர்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்க பட்சத்தில் ஜஸ்ட் இதை ப்ளக் அண்ட் ப்ளே போட்டு உடனே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ லேன் போர்ட் ஏதாவது சம்டைம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அந்த டிவைஸ் வந்து மாற்றியே ஆகணும் லேன் போர்ட்டை. அப்படிங்கிற பட்சத்தில் பட்ஜெட் வந்து கம்மியான ரேட்டில் வந்து இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் உங்கள் லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட ஸ்பீடு பாருங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணது. இது நான் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பீடு வந்து நல்லா தான் இருக்குது.